திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் மருந்து மாதிரி ஆய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட மருந்து ஆய்விற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி அரசு மருத்துவமனையில் மாணவிக்கு செலுத்தப்பட்ட டெக்ஸாமெதசான் மருந்தின் குறிப்பிட்ட பேட்ச் மருந்து கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. மாணவி உயிரிழப்பில் அவருக்கு வழங்கப்பட்ட மருந்து தரமற்றதாக இருந்ததாக மருத்துவக் குழுவின் அறிக்கையில் தகவல் கிடைத்திருந்தது. தற்பொழுது அந்த மருந்து மாதிரியானது ஆய்விற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விரிவான விவரம். வணக்கம். அதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரம் என்பது பெரும் அதிர்வலையை தமிழகத்துல ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக ஒரு மூன்று மருத்துவர்கள் அடங்கிய உயர்மட்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில அந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு டெக்ஸாமெதசான் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து என்பது ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மருந்து ஒவ்வாமையின் காரணமாகத்தான் அவருக்கு இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில தற்போது அந்த மருந்து தொடர்பான ஆய்வுகளை சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது என்பதாகவே கூற முடிகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைத்த அந்த 3 குழு அந்த மருத்துவ செவிலியர் மாணவி உயிரிழந்ததாக கூடும் என்பதாக ஏற்கனவே அறிக்கை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில கிண்டியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் மருந்து ஆராய்ச்சி மையத்துல மருந்தின் மூலக்கூறுகள் சரியான அளவு இருந்ததா எனவும் அந்த பேட்ச் மருந்தில் குறிப்பாக அந்த மாணவிக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மருந்து அத்தோடு வந்த அந்த பேட்ச் மருந்துகள் இது தொடர்பாக அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எப்படி இருக்கிறது, மூலக்கூறுகள் சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டுகிறது. குறிப்பாக டெக்ஸாமெதசான் மருந்தின் மாதிரியும் மாணவிக்கு வழங்கப்பட்ட அந்த மருந்து தொகுப்பில் இருக்கக்கூடிய மாதிரியும் சேகரிக்கப்பட்டு தற்போது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மாணவிக்கு ஒவ்வாமை காரணமாக அந்த மருந்து தன்மை உள்ளதா அல்லது வேற ஏதேனும் அடிப்படை காரணங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக தற்போது அந்த ஆராய்ச்சி மையத்துல ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் நடக்க மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தலையவியல் ஆய்வகத்துல மாணவியின் உடல் உறுப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் என்பது கிடைக்கிறது. மயிலாப்பூர் ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாணவியின் உடல் உறுப்பு உடற்கூறாய்வு, மாணவிக்கு வழங்கப்பட்ட அந்த மருந்தின் ஆய்வு முடிவுகள் வெளியாகும் ஆய்வறிக்கையின் அடிப்படையில சுகாதாரத்துறை மாணவி உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து இறுதிக்கட்ட ஆய்வறிக்கை வெளியிடும் என்பதாக கூறப்படுகிறது. சிகாமணி, அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஜெயலலிதா.